ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒரு அக்கா ஒரு ஆளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, அவருக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே. ஓகே, அவன் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, அவங்க யாரை கெஸ் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நீ விடுத்தது ஏன் கருப்பாயி, தொட மாட்டேன், நானும் விட மாட்டேன். நீ விடுத்தது ஏன் கருப்பாயி, தொட மாட்டேன், நானும் விட மாட்டேன். ஓகே, குட் ஈவினிங். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டேண்ணா. ஓகே, நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் பண்ணுறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே. சிரிச்சு கொண்டு நிற்கலாம் தானே? இருக்கான் அவன். அப்போ தான் நீ வார டேஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாப்பியாக போகும். ஓகேவா? இன்றைக்கு எல்லாம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நிறைய கிஃப்ட்டுகள், சந்தோஷம் போலேண்ணா. ஓகே, நாங்களும் நிறைய கிஃப்ட் கொண்டுருக்கிறோம். கிஃப்ட்டை பண்ணுறதுக்கு முன்னுக்கு சொல்லுங்கள் பாப்போம், யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? யார் தெரியலையா? சொல்லுங்களேன் கெஸ் பண்ணி. கிஃப்ட்டு அது ஓகே, யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். கிஃப்ட்டில் பேரெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமாவா? மாமாவோட பேர் என்ன? தயாபரனா? அப்படி ஒரு பேரில் வர இல்லையே. வர அதானே அவ கேட்கறது. சாரி, அது என்ன? சரி சொல்லுங்க, யாரா இருக்கும்? ஏன் அவரை தானே எல்லாத்துக்கும் சொல்றீங்க? அப்பதான் கிஃப்ட் கொடுத்தாங்க, அவரை தான் சொல்றீங்க. அவர் இல்லையே. இவரு தெரியலையா? ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்வீட் அமைகிறதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் உண்டு. ஓகேயா? ஓகே, சொல்லுங்க யாரா இருக்கும்? கிஃப்டை பார்த்தா தான் சொல்லுவீங்கன்னு சொல்றீங்க. சொல்லுங்க யாரா இருக்கும்? சொல்லுங்க. யாரு? பேர் என்ன? பேரு மாமாக்கள். அந்த மாமாவை மட்டும்தான் தெரியும் போல. என்ன மாமா? மாமா வேற பேரை சொல்லுங்களேன். மாமாண்டா யார்? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க அவன்? ஓகே, நாங்க அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே, வா அழகா இருக்கான். யாரா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கிஃப்ட் பார்த்தா தான் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க. யாரா இருக்கு? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ யார் அந்த ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அனுப்பினது? யாரா இருக்கும்?
சொல்லுங்க மாமாக்கள்னு சொல்லாதீங்கண்ணா. வேற சொல்லுங்க யாரா இருக்கு சொல்லுங்க. யோசிக்கிறீங்களா? ரஜிபாத் இல்லை, வேற அவவா தான் இருக்குமா? இல்லையே, அவா இல்லை. எதனால சொன்னீங்க? சாரி, அதனால். ஓகே, அப்போ நான் அடுத்த கிஃப்ட்டை தாரேன். இதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க யாரா இருக்குமா? அப்ப யாரா இருக்கு? அக்காவா? ஏன் பேக்ல பேர் எழுதியிருக்கா? அப்ப அக்காவா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, வேற வேற யாரா இருக்கும்? கிஃப்ட்டை பார்க்க பார்க்க புது புது பேரெல்லாம் சொல்றீங்க. சொல்லுங்க யாரா இருக்கும்? வேற அக்கா தான். அம்மா அப்பா அப்பம்மாவா? அம்மம்மா தம்பியாக்கள் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்களா? செஞ்சுட்டாவா? அப்படியா? ஓகே, அதே மாதிரி நாங்கள் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, ஓப்பன் பண்ணி பாருங்க. எங்க ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பம். இப்போ யாரா இருக்கும்? அக்காவா? ஏன் சொல்றீங்க அப்படி? ஓ, பங்கு மண்டையிலேருந்து கோட்டையா மறந்துட்டியே. ஓகே, சரி, ஓகே. அது பிரேம் அக்கா கொடுத்தாங்க. வேற மற்ற கிஃப்டெல்லாம் யார் கொடுத்தாங்க? எது? சாரியா? மற்றது அத்தண்டா பேர் என்ன? அப்போ அந்த பேக் தெரியலையா? சரி, ஓகே. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னுக்கு உள்ள என்ன இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? அமர்த்தி பார்த்தா ஒன்றும் தெரியாது. ரிங்கா? தெரியலையே. ரிங்கா இருக்குமோ தெரியல. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, யார் பிடிச்சிருப்பாங்க சொல்லுங்க பாப்பேன். யாரா இருக்கும்? அவள் யோசிக்கிறாள் பித்தளைய பவுடோடு. அப்படியே இது என்ன கடவுளே, வந்ததுல இருந்தா அந்த ஆரம்பவர் இருக்கிறார். கன்ஃபார்ம். ஏன் பூத்தான கிஃப்ட் அவர் மட்டும் தான் கொடுப்பாரு. கவலைப்பட போறாங்க. அவ என்ன ரீசனுக்காக? அதான் தந்தவங்கால போறாங்க. பிள்ளைக்கு இவ்வளவு செஞ்ச முறையை தயானனையே சொல்லி கொண்டிருக்காண்டு. யாரா இருக்கும்? அவர் தானா? இல்லை, வேற? அப்போ நான் சொல்லட்டா? ஓகே, இந்த கிஃப்டெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து தந்திருக்காங்க. உங்களோட மச்சான் மாதிரிலாம் தர மாட்டாங்களா கிஃப்ட்? தருவாங்க. அப்போ யாரா இருக்கும்? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மச்சானும் இதில் கிஃப்ட் தந்திருக்கிறார். ஓ, உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? யாட்டா இது? தெரியலையா? சொல்லுங்க யாரா இருக்கும்? நான் சொல்லட்டா? அதான் பல பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்களேன். உங்களோட வாயால சொன்னாதானே ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே. கிஃப்ட் எல்லாம் கொடுத்தவங்க இவங்க சுத்தி தான் நிக்கிறாங்க. யார் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க யாரா இருக்கு? பேர் என்ன? ஓகே. அக்கா சாக்லேட் தெரியலையா?
சரியா அப்போ அது கை செயின் கன்ஃபார்மா ஒருவேளை வேறு யாரையும் நான் சொன்னால் நான் கொண்டு போகிறேன் பிரச்சனை இல்லையா இங்கே எல்லாரும் சாட்சியா வேறு பேர் சொன்னால் சத்தியமாக அதை நான் எடுத்து போயிடுவேன் சரியா சரி ஓகே அப்போ நீங்கள் கை செயின் இல்லாமல் தான் இருக்க போகிறீங்க போனால் போக போகுது ஓகேவா பரவாயில்ல எவ்வளோ தாராள மனசா ஓகே நீங்கள் கெஸ் பண்ணின மாதிரி அந்த கை செயின் கொடுத்தது வந்து அவங்க இல்லை இதுக்குள்ளே தான் நிற்கிறாங்க இப்போ கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாபா இதுக்குள்ளே தான் நிற்கிறாங்க நான் தான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி இதுக்குள்ளே தான் கிஃப்ட் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லை பேர ஏன் அக்கா கொடுக்க மாட்டாவா ஓகே உங்களுக்கு குழப்பம் மேலே ஓகே உங்களுக்கு இந்த பிரேம் கொடுத்தது வந்து உங்களோட அக்கா சாக்லேட் கொடுத்ததும் உங்களோட அக்கா சர்ப்ரைஸுக்கு ஆர்டர் பண்ணினதும் உங்களோட அக்கா அக்காட பேர் என்ன ஜெயந்தினி ஓகே அதே மாதிரி சாரி பேக் எல்லாம் கொடுத்தது ஒரு குட்டி மச்சான ஒரு ஆள் ஓ லஸ்வின் ஓகே கை செயின் கொடுத்தது உங்களோட அம்மா நாகபூசணி அம்மா ஓகே உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்களா இல்லை ஓகே அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க தேங்க்யூ வேற வாங்க போங்க சரி ஓகே ஓகே உங்களுக்கு நீ சந்தோஷமா இருக்கா ஓகே நீங்கள் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் மட்டும் விஷ் பண்ணுறேன் ஓகே வாழக்கூடாது அழுறீங்களா இல்லை வைக்கப்படுறீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச்